வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தல். அது வெறும் ஒரு தேர்தல் இல்லங்க. அது வரலாற்றோட பக்கங்களையே மாத்தி எழுத போற ஒரு பெரிய களம். இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, ஒரு புது வரலாறு எழுதப்பட போறது மட்டும் நிச்சயம். அது ஏன், எப்படின்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, சில முக்கியமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளோட இந்த அலசல ஆரம்பிக்கலாம். முதல்ல, இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக கிட்டத்தட்ட 55 வருஷமா அவங்கள தொடர்ற ஒரு வரலாற்று சவாலை உடைப்பாங்களா? இது அவங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு கேள்வி. அடுத்ததா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கேள்வி. ஒரு கட்சி எலெக்ஷன்ல மெஜாரிட்டி சீட்ஸ் ஜெயிச்சும் கூட அந்த கட்சியோட தலைவர் முதலமைச்சராக முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம அரசியல் அமைப்புல இது ஒரு நிதர்சனமான உண்மை. கடைசியா இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முழு அனாலிசிஸ்க்கும் ஒரு மையப்புள்ளி. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ திரும்பவும் தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்க போகுதா? வாங்க இதுக்கெல்லாம் பதில் என்னன்னு பாப்போம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல 1977க்கு ஒரு டைம் டிராவல் போயிட்டு வரணும். ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வச்ச வருஷம். 1977ல தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமா இருந்த எம்ஜிஆர் அரசியலுக்குள்ள வந்து அப்போதைய அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தின கருணாநிதிக்கு ஒரு பெரிய சவாலா நின்னாரு. இப்போ 2026ல அதே மாதிரி உச்ச நட்சத்திரமா இருக்கிற நம்ம தளபதி விஜய் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா உருவாக்கியிருக்காரு. இந்த ஒற்றுமை சும்மா தற்செயலா நடந்ததா? பாருங்க, எம்ஜிஆரே சொந்த கட்சி ஆரம்பிச்சு வெறும் 5 வருஷத்துல முதலமைச்சர் ஆனாரு. அந்த வரலாற்று முன்னுதாரணம் இருக்கிறதால தான் இன்னைக்கு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது தவகோவோட வருகை இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் உண்டாக்குது. சரி, ஒரு பக்கம் விஜயோட என்ட்ரி புது நம்பிக்கை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஆளும் கட்சியான திமுகவுக்கு ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு பழைய பயத்தை இது கிளறி விட்டுருக்கு. ஆமாங்க, 55 வருஷம் திமுகவோட நீங்க வெற்றிகரமான வரலாறுல இந்த ஒரு நம்பர் மட்டும் பல வருஷமா அவங்கள ஒரு உறுத்தலோட வச்சிருக்கு. இந்த டைம்லைன பாருங்களேன். 1971ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக பல தடவை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு தடவை ஜெயிச்சு அடுத்த தேர்தலையும் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சிருங்கிறது கிட்டத்தட்ட 55 வருஷமா அவங்களுக்கு ஒரு கனவாவே இருக்கு. இந்த தடவையாவது அந்த ஷாப்பத்தை அவங்க முறியடிப்பாங்களா? ஒரு பக்கம் திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு வரலாற்று சவால்னா, இன்னொரு பக்கம் விஜயோட புது கட்சிக்கு வேற ஒரு பெரிய கட்டமைப்பு ரீதியான சவால் காத்துட்டு இருக்கு. நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம நேரடியா முதலமைச்சருக்கு ஓட்டு போறதில்ல. நாம நம்ம தொகுதி எம்எல்ஏக்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். அப்படி ஜெயிக்கிற எம்எல்ஏக்கள் தான் ஒன்னு சேர்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இதுல இருக்கிற முக்கியமான சிக்கல் என்னன்னா, விஜயோட புகழை மட்டுமே வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற 234 தொகுதிகள்லயும் நிக்க போற மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிறது தான் தவக முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. 2021 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7% வாக்குகளை வாங்கியும் அவங்களால ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்க முடியல. இதுதான் அந்த கலையதார்த்தம். புது கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்ல பெரிய கட்சியா இருக்கிற பிஜேபிக்கே இங்க இதே நிலைமை தான். தமிழ்நாட்டுல 50 வருஷமா திமுக அதிமுக மேல மக்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பை உடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சரி, ஒருவேளை தவேகு இந்த எல்லா தடைகளையும் தாண்டி மெஜாரிட்டி வாங்கிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ எல்லாம் முடிஞ்சிருமா? கதை அதோட சுபமா முடிஞ்சிடுமா? இல்ல. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, தாவக கரெக்டா 118 சீட் ஜெயிக்கிறாங்க. மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர். அப்ப அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல. வெற்றிங்கிறத வெறும் 118 சீட் வாங்குறதுலயே இல்ல. அது நம்ம இந்திய சட்டத்தோட ஒரு சிக்கலான விஷயத்துல அடங்கியிருக்கு. பதில் நம்மளோட கட்சித்தாவல் தடை சட்டத்துல இருக்கு. ஆனா அதுல ஒரு முக்கியமான ஓட்டையும் இருக்கு. 118 சீட் இருக்கிற ஒரு கட்சிக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 79. ஏன்னா 118ல 3ல 2 பங்கு, அதாவது 79 எம்எல்ஏக்கள் நினைச்சா அவங்க சட்டப்படி வேற கட்சிக்கு தாவலாம். அப்படி நடந்தா ஜெயிக்கிறதுக்காகப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகி ஒரே ராத்திரியில ஆட்சி கவிழ்ந்துரும். இது சும்மா தியரி இல்ல, நிஜத்துல நடந்திருக்கு. 2019ல கர்நாடகாவுல இதே மாதிரி கட்சி தாவலால ஆட்சி கவிழ்ந்துச்சு. சோ தமிழ்நாட்டிலயும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தல் முடிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. யார் ஜெயிச்சாலும் அது ஒரு புது வரலாறு தான். எப்படின்னு பாருங்க, திமுக ஜெயிச்சா 55 வருஷ சாபத்தை முறியடிச்ச வரலாறு. தவக ஜெயிச்சா எம்ஜிஆரோட சரித்திரத்தை திரும்ப கொண்டு வந்த வரலாறு. இப்படி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு. இறுதியா இதுல எந்த வரலாறு எழுதப்பட போகுது, எந்த சாதனை முறியடிக்கப்பட போகுதுங்கிறத தீர்மானிக்கிற சக்தி தமிழக மக்கள் ஆகிய நம்ம கையில தான் இருக்கு.